வணக்கம். முத்தரசு சுப்பிரமணியன், நெட்வொர்க்கர். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கணும். எல்லாரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னாக்கா எல்லாருக்கிட்டேயுமே பொருளாதார சுதந்திரம் இருக்கணும். இந்த பொருளாதார சுதந்திரம் இருந்தால் மட்டும்தான் அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் நிலைக்கும். அந்த பொருளாதார சுதந்திரத்தை அடைவதற்கு ஒரு நல்ல வழியை கண்டுபிடிப்பதற்காக எல்லாரும் ஓடிட்டுருக்குறாங்க. நல்ல வழி அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, நம்ம வாழும்போதே நாமளும் சந்தோஷமாக இருந்து நம்மளுடைய குடும்பத்தையும் சந்தோஷமாக வைத்திருந்து நிம்மதியாக போய் சேர்வதற்கு உண்டான அனைத்து பொருளாதாரத்தையும் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி தான் நல்ல வழி. அந்த வழியை தேடி நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சி அவங்க ஓடிட்டுருக்கிறாங்க. எப்படியாவது ஒரு பொருளாதாரத்தில் ஒரு சுதந்திரம் பெறணுங்கிறதுக்காக ஒரு சிலர் நல்ல வழிகளை கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிடறாங்க. ஒரு சிலர் நல்ல வழிகளை கண்டுபிடிக்கிறாங்க, ஆனால் பயத்தின் காரணமாக அதை விட்டு விலகிடுறாங்க. நிறைய பேர் நல்ல வழிகளை கண்டுபிடிக்க முடியாமல் கடைசி வரைக்கும் அடுத்தவங்களுக்காக உழைத்து தன்னுடைய சந்தோஷத்தை இழந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய் சேர்ந்துடுறாங்க. நல்ல வழினா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல வழி அப்படின்னா என்னென்னா, நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து வாழ்கிறதுக்கு உண்டான பொருளாதாரம், நம்முடைய சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வாழ வைக்கிறதுக்கு உண்டான பொருளாதாரம், எந்த விதமான இடைஞ்சல்கள் சிக்கல்கள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தை நாம் நேர்மையான முறையில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழி தான் நல்ல வழி. சரி, அந்த நல்ல வழியை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் பொருளாதார சுதந்திரம் அடைவதற்காக சார்ந்திருக்கின்ற ஒரு நிறுவனம் அல்லது உங்களோடு இருப்பவர்கள் உங்களை பணக்காரராக ஆக்குவதற்கு உதவுகிறார்களா, அல்லது உங்களிடமிருந்து கடின உழைப்பை மட்டும் எதிர்பார்க்கிறார்களா? இந்த விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சார்ந்திருக்கிற நிறுவனமோ அதில் உள்ளவர்களோ உங்களை பணக்காரராக ஆக்குவதற்கு உதவுகிறார்கள் என்றால் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்ற வழி சரி, மிகச்சரியானது. இல்லை அவங்க உங்களிடமிருந்து கடின உழைப்பை மட்டும் எதிர்பார்க்கிறார்களா அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்ற வழி தவறானது. ஏன் அந்த வழி தவறானதுன்னு சொல்கிறேன்னா, உங்களிடமிருந்து கடின உழைப்பை மட்டும் எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னா அவங்களோட நீங்கள் சேர்ந்து இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் பொருளாதார சுதந்திரம் அடைய முடியாது. அதனால தான் அது தவறுன்னு சொல்கிறேன். நீங்கள் பணக்காரராக ஆகணும்னா உங்களை பணக்காரராக ஆக்குவதற்கு யார் உதவுகிறார்களோ அவங்களோட சேர்ந்துருங்க. ஏன்னா இனம் இனத்தோடு தான் சேர்ந்துருக்கணும். கழுகு காக்காவோடு இருந்தால் அதுக்கு மரியாதை இல்லை. என்னை பொறுத்தளவில் பொருளாதாரம் சுதந்திரம் அடைவதற்கு ஒரு நேர்மையான நல்ல வழி அப்படின்னா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் மட்டும்தான். எங்களோடு சேர்ந்து அந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால், இல்லை அதை பற்றி ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டால், சந்தேகங்கள் இருந்தால் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.